ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.54% நெகட்டிவ்ல 15,686ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ மாருதி, டைட்டான், பஜாஜ் ஃபின்சர்வ், எம்என்டம் அண்ட் ஓஎன்ஜிசி. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ அதானி போர்ட்ஸ், விப்ரோ, டிவிஸ் லேபரேட்டரிஸ், ஸ்ரீ சிமெண்ட் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.49% நெகட்டிவ்ல 34,574ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் எஸ்பிஐ. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பந்தன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூபிஎல், அதாவது யுனைடெட் பிரெவரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு யூபிஎல்ல ஹைன்கென் இன்டர்நேஷனல்ன்றவங்க பிளாக் டீல் வழியா கிட்டத்தட்ட 14.99% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனல்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்கு சேர்ந்த மல்டிநேஷனல் பிரிவரேஜ் கம்பெனி. அண்ட் இவங்களுக்கு ஆல்ரெடி யூபிஎல்ல கிட்டத்தட்ட 46.52% ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஸோ இவங்க யூபிஎலோட ஒரு ப்ரமோட்டர் என்டிட்டின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க இப்போ பிளாக் டீல் வழியா கிட்டத்தட்ட 14.99% ஸ்டேக் அடிஷனலாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 15% ஸ்டேக்ன்றது கிட்டத்தட்ட 3.96 crore ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஷேர்ஸ் இன்னைக்கு ஆவரேஜா 1471 rupeesக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த பிளாக் டீல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இவங்களுக்கு இந்த ஷேர்ஸை யார் செல் பண்ணதுன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா, அதாவது இந்த யூபிஎல்ல விஜய் மல்லையாக்கும் ஸ்டேக் இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக விஜய் மல்லையா பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, ஆனால் அதை எதையுமே கட்டாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரோட அசட்ஸை செல் பண்ணி பேங்க்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட பார்ட்டா அவருக்கு இருந்த யூபிஎலோட ஸ்டேக்கை டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் எடுத்து அதை பேங்க்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை இப்போ பேங்க்ஸ் இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனலுக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனலுக்கு யூபிஎல் இருக்கிற ஹோல்டிங்ஸ் 46.52% இருந்து 61.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் யூபிஎல் ப்ரமோட்டர் பிளெஜ் பண்ணிருக்கிற 15% ஸ்டேக்கையும் இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனல்ன்றவங்க வாங்க போறதா சொல்றாங்க. ஸோ இதனால இந்த யூபிஎல் கம்பெனி இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனலோட சப்சிடரி கம்பெனியாவே சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனி யூபிஎல்ல ஒரு ஹோல்டிங் கம்பெனியா தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க. அண்ட் யூபிஎலோட எந்த ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிலையும் டைரக்டா எங்கேஜ் ஆனதில்லை. ஸோ யூபிஎல் தான் இந்தியாவில் அவங்களோட பீரை டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைன்கென் இன்டர்நேஷனல்ன்ற டச் மல்டிநேஷனல் பிரெவரேஜ் கம்பெனி இந்த யூபிஎலோட ப்ரமோட்டர் ஸ்டேக்கை கம்ப்ளீட்டா அக்வயர் பண்றதுனால பிசினஸ் சைடுன்னு பாக்குறப்போ யூபிஎலுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் பார்க்கணும். ஆனா ரீசெண்டா இதோட ஷேர் பிரைஸ் எல்லாமே நல்லாவே ரேஸ் ஆனதுனால இனி ஷார்ட் டேர்முக்கு லிமிடெட் அப்சைட் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து அதானி போர்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி போர்ட்ஸோட மியான்மர் இஷ்யூ காரணமா நார்வேக்கு சேர்ந்த பென்ஷன் ஃபண்டான கேஎல்பி அதானி போர்ட்ஸ்ல இருந்து வெளியே போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அதானி போர்ட்ஸோட மியான்மர் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதானி போர்ட்ஸ் இந்தியாவோட லார்ஜஸ்ட் போர்ட் ஆபரேட்டர். அண்ட் இவங்க மியான்மர் மிலிட்டரியோட லீஸ்டு லேண்ட்ல கண்டெய்னர் டெர்மினலை பில்ட் பண்ற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மியான்மர் கண்ட்ரியை அவங்களோட மிலிட்டரி கண்ட்ரோல்ல எடுத்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய மக்களை கொண்டுட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அண்ட் இது அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த கண்டெய்னர் டெர்மினலை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த லேண்ட்ல இருந்து மியான்மரோட மிலிட்டரி வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ற டேஞ்சர் இருக்கு. ஸோ இந்த போர்ட்டை வச்சு அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸை கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதானி போர்ட்ஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி நார்வேக்கு சேர்ந்த பென்ஷன் ஃபண்டான கேஎல்பி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இதை பத்தி அதானி முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மியான்மர்ல நடக்கிற வயலேஷனை நாங்க கண்டிக்கிறோம். ஆனா இந்த டீல் 2019ல போட்டது, அதாவது அப்ப அந்த கண்ட்ரியோட டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருந்தப்ப நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை யூஎஸோட சாங்ஷன்ஸ் இம்போஸ் ஆச்சுன்னா நாங்க இந்த என்டையர் ப்ராஜெக்டை விட்டுட்டு இதுல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைட் டவுன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரைட் டவுனும் எங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இது எங்களோட டோட்டல் அசட்ஸ்ல வெறும் 1.3% மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் இருந்தும் இப்படி கேஎல்பி எக்ஸிட் ஆக போகிறேன்னு சொன்னதுனால இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பிஇஎல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் ஸ்டில் இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்ததுனால இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட் என்னன்னு பார்க்குறப்போ நம்மளோட டெலிகிராம் சேனலில் அரௌண்ட் 11:20க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இந்த கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இயரில் கிட்டத்தட்ட 150 பில்லியன்லேருந்து 170 பில்லியன் ருபீஸ் வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அரௌண்ட் 11:54க்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்னொரு அப்டேட்டும் போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து லித்தியம் அயன் பேட்டரி செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இவி ஸ்பேஸ்லையும் இந்த கம்பெனி வந்து என்டர் ஆக போகிறாங்கன்ற வந்த அப்டேட்னால இதோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறமாவும் கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியலோட கைடன்ஸை வந்து நல்லாவே கொடுத்ததுனால அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்தது. ஓகே, அடுத்து ஹீரோ மோட்டோகாப்போட அப்டேட்டை பார்க்கலாம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் 2-வீலர் மேனுஃபேக்சரான இந்த ஹீரோ மோட்டோகாப் வந்து ஜூலை 1 அவங்களோட ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தது போல மாருதி சுசுகி வந்து Q2 ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோ மோட்டோகாப்பும் ஜூலை 1 ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்து இன்புட் காஸ்ட் அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோவிடோட செகண்ட் வேவ் வந்து ஓரளவுக்கு அடங்கினதுனால ஆட்டோமொபைல் டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகணும். அண்ட் இந்த டைமில் ப்ரைஸ் ஹைக் பண்ணதுன்றது கம்பெனியோட மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அப்டேட்னால இதோட ஷேர் ப்ரைஸும் இன்னைக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது. ஓகே, அடுத்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட 4,000 crore டீலை செபியை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து சாட் அதாவது செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட அப்பீல் பண்ணப்போ பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸை இஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் போர்டு வந்து கேரளல் குரூப் அண்ட் அதர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்ல ஷேர்ஸை செல் பண்ணலாமா வேணாமான்னு ஓட்டிங் நடத்திக்க சொன்னாங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த ஓட்டிங்கில் 75% ஆஃப் த அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் இந்த டீலுக்கு வந்து கோ ஹெட் கொடுத்த மாதிரி. அண்ட் இந்த டீலில் ஓட் பண்ணுற மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்பி அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் அதே போல் பிரைவேட் ஈக்விட்டி ஃபேமான கேரளல், ஜெனரல் அட்லாண்டிக் அண்ட் அதே போல் எஸ்எஸ்ஜி. ஸோ இவங்களுக்கு கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஸ்டேக் இருக்கு. ஆனால் பிஎன்பிக்கு மட்டுமே அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸில் கிட்டத்தட்ட 32% ஸ்டேக் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட இந்த ஓட்டிங்கில் 75% ஆஃப் த அப்ரூவல் வரணும்னா பிஎன்பி அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து மனசு வச்சாதான் முடியும். அண்ட் இப்போ சோர்சஸ் கிட்ட இருந்து வர அப்டேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இந்த ஓட்டிங்கில் அகைன்ஸ்டா ஓட் பண்ணியிருப்பாங்கன்ற அப்டேட் வருது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஓட்டிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இந்த இஜிஎம் கண்டக்ட் பண்ணிக்கலாமான்னு ரிக்வஸ்ட் பண்ணுறப்போ சாட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் ஓட்டிங்கோட ரிசல்ட்ஸை வந்து ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர வரைக்கும் சீல் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ இதனால பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஐடிபிஐ பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து இந்த பேங்கோட பிரைவேடைசேஷனோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த பேங்க்ல இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்றதுக்கு ஆர்எஃப்பி இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2019 இந்த பேங்க்ல கண்ட்ரோலிங் ஸ்டேக் அக்வயர் பண்ண பிறகு மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா மாறினாங்க. அண்ட் இதனால ஆர்பிஐ வந்து இந்த பேங்கை பிரைவேட் செக்டர் என்டிட்டியா ரீக்ளாசிஃபை பண்ணாங்க. ஸோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 49.2% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே கோ ப்ரொமோட்டரான கவர்மெண்ட் வந்து 45.48% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த ஐடிபிஐ பேங்க்ல இருக்கிற கவர்மெண்டோட ஸ்டேக்கை செல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கேபினெட் கமிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ தீபம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்எஃப்பியை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கவர்மெண்ட் வந்து மினிமம் 26% ஸ்டேக்கை செல் பண்ணலாம், இல்லை மேக்ஸிமம் அவங்களோட ஸ்டேக்கான 45.48% ஸ்டேக்கை செல் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலாக ஏன் வந்து மினிமம் 26% சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மினிமம் 26% வந்து செல் பண்ணணும். ஸோ இப்படி கவர்மெண்ட் வந்து ஐடிபிஐ பேங்க்ல இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இது ஐடிபிஐ பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தது. அண்ட் அதனால இதோட ஷேர் ப்ரைஸும் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து இன்னைக்கு இந்தியா பெஸ்டிசைட்ஸ்ன்ற ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ டோட்டலாக வந்து 1.29 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 2.51 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இந்த இந்தியா பெஸ்டிசைட்ஸ்ன்ற கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு வந்து ஷியாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் சோனா காம்ஸ்டரோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு கிரே மார்க்கெட் டிமாண்ட் படி பார்க்குறப்போ ஷியாம் மெட்டாலிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40% லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுவே சோனா காம்ஸ்டர் வந்து அந்தளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுது.
And நான் வந்து ஷியாம் மெட்டாலிக்ஸோட ஷேர் ப்ரைஸை செல் பண்ணுறதுக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே செல் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். அதாவது லிஸ்ட் ஆகிற ஐபிஓ ஸ்டாக்குக்கு ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9 இருந்து 9:45 வரைக்கும். ஸோ இந்த ஐபிஓட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு மிட் நைட்குள்ள ஆர் நாளைக்கு மார்னிங்குள்ளேயே உங்களோட ஹோல்டிங்ஸில் இருக்கும். ஸோ அதோட ஷேர்ஸை 9 இருந்து 9:45க்கு செல் பண்ணலாம், இல்லை 10 o'clockக்கு மேலே லிஸ்ட் ஆன பிறகும் செல் பண்ணலாம். ஆனால் நான் பர்சனலாக 9 to 9:45க்குள்ளேயே செல் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஆனால் எந்த ப்ரைஸில் நான் செல் ஆர்டர் போடலான்னு இருக்கேன்னா பாதி ஷேர்ஸை வந்து அரௌண்ட் 49% ப்ராஃபிட்டில் செல் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். அண்ட் இன்னொரு பாதி ஷேர்ஸை வந்து அரௌண்ட் 59%ல செல் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். அண்ட் ஒருவேளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது போல் 49%க்கு வரலன்னா நான் அதோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஆக்சுவலாக இந்த லிஸ்டிங் கெயின்ஸ்ன்றது நாளைக்கு ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பொறுத்தும் இருக்குது. அண்ட் இது போல் மெட்டல் ஸ்டாக்ஸ்ன்றதுனால ஓவராலாக மெட்டல்ஸ் ரிலேட்டடாக எந்த மாதிரி அப்டேட் இருக்குன்றத பொறுத்தும் இருக்குது. இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3156 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் டிஐஎஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1317 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 15,570ல பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,785ல பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 34,375ல பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,280ல பார்க்குறேன். அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 15,500லேருந்து 15,800க்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.